உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போயிட்டீங்க நீங்க? பாப்பாவை பாருங்க. காதுல கம்மல் போட்ட பிறகு இவ்ளோ அழகா இருக்கா பாருங்களேன். ஆமா மாரி, பாப்பாக்கு கம்மல் ரொம்ப நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் காணாம போன நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு இதே மாதிரி கோவில்ல வச்சு காது குத்தணும் ஹஸ்பண்ட் சார். கூடிய சீக்கிரம் அது நடக்கும் மாரி, நீங்க கவலையப்படாதீங்க. ஆமா மாரி, கண்டிப்பா அது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹஸ்பண்ட் சார், குழந்தைய புடிங்க. குடு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? வாங்க. என்ன விஷயம் மாரி? குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சித்தர் சாமி எச்சரிக்கை பண்ணிருக்காரு சார். என்ன சொல்றீங்க மாரி? யாரால ஆபத்துன்னு ஏதாவது சொன்னாரா? அத சொல்லல. என்னோட சக்தியை கட்டுப்படுத்தி வச்சு குழந்தைய கொல்ல பாக்குறாங்கன்னு சொன்னாரு. நீங்க சொல்றத பார்த்தா தாரா தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தைய கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க டார்கெட்டே நீங்க தானே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு சித்தர் சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க பயப்படாதீங்க. இந்த ஆபத்து தாராவால தான் வரப்போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தத்தெடுத்திருக்கிறது மாயா இல்ல, தாராதாங்கிறத சூர்யாவுக்கு நிரூபிச்சிட்டா போதும். நான் நிரூபிக்கிறேன். சூர்யாவுக்கு உண்மையை தெரிய வைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சார். சிஸ்டர், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா இந்த துப்பறியும் சிங்கம் பையில விடக்கூடாது சிஸ்டர். கைய கால உடைச்சு நல்லா படுக்க போடணும். சுமார். ஓம் நமச்சிவாய. ஹஸ்பண்ட் சார், குழந்தைய கொடுங்க. உன் புருஷன் இருக்கானா ஓடிட்டானா? இருக்கானா? அம்மா, எல்லாரும் வாங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். வா ஹாசினி. வாங்க வாங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குதே மாதாஜி. சொல்லுங்க சாமி. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அம்மன் உனக்கு துணையா இருப்பா. போயிட்டு வா. சரிங்க சாமி. தேவி அம்மா, இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சித்தர் சாமி எச்சரிக்கை பண்ணிருக்காரு. ஏற்கனவே நீங்க என் வயித்துல வந்து பிறந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க. எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற நீங்க எப்ப எங்க கூட வந்து சேருவீங்கன்னு தெரியல. இப்போ இந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்துன்னா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? குழந்தைய ஆபத்துல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். கூடிய சீக்கிரம் நீங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். வந்துருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மாய சக்தியில உருவான மாய நாகமே,
நீ போய் அந்த குழந்தையோட உயிரை எடுத்துட்டு வா. உத்தரவு எஜமானி. சீக்கிரம். சிஸ்டர், ஸ்னேக் ஆன் த வேவா? சாரி சிஸ்டர். ஸ்ரீஜா, அத கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? இந்த மாதிரி. இங்க வச்சிரு. விட்லாச்சாரியா படத்துல வர மாதிரி எத்தனையோ மாயாஜாலங்களை பண்றோம். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? போன வேலையை முடிச்சிட்டியா? குழந்தை உயிரை எடுத்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க எஜமானி. உங்க உத்தரவை நிறைவேற்ற முடியல. என்னாச்சு? ஏன் நிறைவேற்ற முடியல? என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல. நெருப்பு வலியும் என்ன உள்ள போக விடாம தடுத்துருச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால உள்ள போக முடியல. ஓ, இவதான் காரணமா? மாயாவுக்கு போன் பண்ணி பேசுவோம். இன்னும் ஒண்ணு நடக்கல போல இருக்கு. சத்தத்தை காணும். என்னாச்சு? நான் அனுப்பின பாம்பு வீட்டுக்குள்ள நுழைய முடியாம திரும்ப வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.